ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி என்ன ரெசிபி பார்க்க போகிறீங்கன்னா டேஸ்டியான ட்ராகன் ஃப்ரூட் ஜாம் ரெசிபி தான் பார்க்க போகிறீங்க. அதுக்கு முன்னாடி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. இப்போ வாங்க எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம். ட்ராகன் ஃப்ரூட் ஜாம் பண்ணுறதுக்கு நான் 2 ட்ராகன் ஃப்ரூட் வாங்கி கட் பண்ணிகிட்ருக்கேன். இதை சின்ன சின்னதாக கட் பண்ணி மிக்ஸி ஜாரில் சேர்த்துக்கலாம். இப்போ இதை அரைச்செடுத்துடலாம். இந்த மாதிரி அரைச்செடுத்துக்கோங்க. இப்போ இந்த பியூரி எவ்வளோ இருக்குதுன்னு சொல்லிட்டு மெஷர் பண்ணி பார்க்கலாம். எனக்கு 2 கப் இருந்துச்சு. இப்போ ஒரு பேனில் அந்த 2 கப் பியூரியையும் நான் ஆட் பண்ணுறேன். ஸ்டவ் ஆன் பண்ணிக்கோங்க. இப்போ இது கூடவே நான் 1/2 கப் சுகர் ஆட் பண்ணுறேன். ஒரு பிஞ்ச் சால்ட்டும் ஆட் பண்ணுறேன். எல்லாம் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுறலாம். இப்போ ஒரு பிஞ்ச் ஃபுட் கலர் ஆட் பண்ணுறேன். இது நல்லா திக்காகிற வரைக்கும் மீடியம் ஃப்ளேமில் வச்சு கிளறி விட்டுட்டே இருங்க. அடி பிடிக்காமல் பார்த்துக்கோங்க. இது ரெடி ஆகிறதுக்கு ஒரு 20 மினிட்ஸ் பக்கத்தில் ஆகும். பாருங்க, நல்லா திக்காகணும். கொஞ்சம் திக்காக இருக்குது. பாருங்கள், ஓரளவுக்கு திக் ஆகிடுச்சு. இந்த டைமில் நான் இதில் 1/2 டீஸ்பூன் லெமன் ஜூஸ் ஆட் பண்ணுறேன். இந்த லெமன் ஜூஸ் ஆட் பண்ணிவிட்டு கொஞ்ச நேரம் கிளறி விடுங்க. பாருங்கள், ஜாம் ரெடி ஆகிடுச்சு. இப்போ ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். இன்னொரு பாத்திரத்தில் மாற்றி ஆற வச்சிடலாம். நம்ம வீட்டிலே ஜாம் செஞ்சு கொடுக்கும்போது குழந்தைங்களுக்கு ஹெல்த்தியாகவும் இருக்கும். எல்லா ஃப்ரூட்ஸ்லேயுமே நம்ம இந்த மாதிரி ட்ரை பண்ணலாம். பாருங்கள், ஜாம் ஆறிடுச்சு. பாருங்கள், நல்லா திக்காக இருக்குது ஜாம். குழந்தைங்களுக்கு நான் இப்போ ப்ரெட்டில் வச்சு கொடுக்குறேன். நீங்களும் இந்த ரெசிபியை ட்ரை பண்ணி பாருங்கள். உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.